ஹாய் வெல்கம் டு ஹாப்பி ஹேண்ட்மேட். நம்ம இன்விசிபிள் பெண்டன்ட் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அது மேலே பிங்க் கலர் குந்தன் ஸ்டோனை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் வந்துட்டு ஃப்ளவர் ஷேப்பில் செய்ய போகிறேன்றதால இது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இதை காய விடணும். நான் வந்துட்டு மூணு ஃப்ளவர் செஞ்சுருக்கேன் 3 பெண்டன்ட்காக. ஸோ அதை செஞ்சுட்டு நைட் ஃபுல்லாக காய வச்சுட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனித்தனியாக. நான் நெக்ஸ்ட்டு வேக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வேணும்னா இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேக்ஸ் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஐபின் வந்துட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐபினோட பேக் அந்த ஹோல் சைடு பேக்கில் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மேலே அப்படியே நம்ம ரெடி பண்ண பெண்டன்ட்டையும் வச்சு காய வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கியர் லாக்கு, ஒரு பீடு, ஒரு பெண்டன்ட், மறுபடியும் ஒரு பீடு, ஒரு கியர் லாக். நீங்கள் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கியர் ஒயரில் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் அதே ஃபார்மேட்டில் கியர் ஒயரில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கியர் லாக்கை போட்டு டைட் பண்ணிடுறேன் 2 எட்ஜஸ்லேயும் 2 சைட்லேயும். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸில் கியர் லாக்கை போட்டு லாக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு பீடு, ஒரு பெண்டன்ட், அடுத்து ஒரு கோல்டன் பீட், ஒரு கியர் லாக் அப்படி போட்டு 2 பக்கமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு பெண்டன்ட் ரெடி ஆயிரும். இதை நமக்கு லாக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு எண்டில் ஒரு பீடு போட்டு கியர் லாக் போட்டு ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கும் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி கியர் லாக் போட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நமக்கு இன்விசிபிள் பெண்டன்ட் வந்துட்டு நமக்கு செயின் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம், ஹேண்ட்மேடாக செஞ்சிடலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட்டு பாவாடை சட்டைக்கு, சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.